இயேசுவை சிலுவையில் அறிந்த போது அவரை யாருன்னே தெரியாதுன்னு மறுதலித்து ஓடின பேதுருவும், தூரமா நின்று வேடிக்கை பார்த்த யோவானும் இப்போ கல்லறை காலியா இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே வேகமாய் ஓடி வந்தது. ஏன், அத வாரத்தின் முதலாம் நாள் காலையில அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போறாங்க. அங்க அந்த கல்லறையின் அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கு. உடனே அவங்க சீமோன் பேதுருக்கிட்டையும் யோவான்ட்டையும் போய் அதை அறிவிக்கிறாங்க. அவரை காணல, கல்லறையில இருந்தும் தூக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. உடனே 2 பேரும் வேகமாய் ஓடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே கல்லறையில காணோம் அப்படின்னு அறிவிச்ச உடனே அவங்களுக்கு சிலுவைப்பாடு, மரணம் இதெல்லாம் கண்டு ஏற்கனவே நொறுங்கி போயிருந்தேன். அவர்களுக்கு அடுத்து என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு உள் உணர்வின் அவசரம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து பார்க்கிறோம் பிரிவின் ஆற்றாமை. அதாவது ஏற்கனவே 3 வருஷமா அவரோடே கூட ஐக்கியமா இருந்தவர்கள் இப்போ ஒரு 3 நாளா கிட்டத்தட்ட அவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போன அன்னையில இருந்து அவரை இன்னும் சரீரத்தையும் காணல அப்படின்னு உடனே அவங்க வேகமாய் ஓடி வராங்க. அந்த தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போன இளையகுமாரன் திரும்பி வந்தப்போ தூரத்துல அவனை கண்டு தகப்பன் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தது போல இவங்க அந்த அன்பின் மிகுதியினாலே இப்போ ஓடி வராங்க. அன்பு எப்பவுமே நம்மள துரிதப்படுத்தும். அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் தாமதமாய் ஏனோ தானோ என்று செயல்படுவோம். ஆதி அன்பு இருந்தால் வெதுவெதுப்பாய் நம்மால இருக்கவே முடியாது. எப்பவுமே அனலாய் இருப்போம். அடுத்து ஆவிக்குரிய உள் உணர்வு இருக்கிறவங்க துரிதமாய் செயல்படுவார்கள். அதாவது ஸ்பிரிச்சுவலா சென்சிட்டிவா இருக்கிறவங்க வேகமா செயல்படுவாங்க. எத்தியோப்பிய ராஜஸ்ரீயுடைய மந்திரி ரதத்துல போயிட்டு இருக்கப்போ பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக்கொள். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ரதத்தோட ஸ்பீடுக்கு ஓடுறாரு பிலிப்பு. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயருக்கு எழுதுறாரு, மெல்கிசேதேக்கை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்லணும், ஆனா உங்களுக்கு மந்த இருதயம், உங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. புத்தி கூர்மை உள்ளவர்கள் துரிதமாய் செயல்படுவார்கள். மனுஷனுடைய அந்த உணர்ச்சி வேகத்தை தேவன் தம்முடைய தெய்வீக சத்தியத்தை உணர்த்த உபயோகிக்கிறார். நம்ம ஃபாஸ்டா இருக்கும் பொழுது, நம்முடைய ஒர்க்ல நம்ம ஸ்பீடா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த காரியங்களை உணர்த்துகிறதற்கு அது அவருக்கு ஏதுவாய் இருக்கும். இங்க இவங்க வேகமாய் அங்க என்ன நடந்துச்சோ, ஏது நடந்துச்சோ, ஏதோ தவறு நடந்து விட்டதே என்று ஓடுறாங்க. நான் அங்க போனா நேர்த்தியாய் மடித்து வைக்கப்பட்டிருந்த துணிகளை எல்லாம் பார்த்தாங்க. அங்க தேவன் எல்லாம் நிறைவேறிச்சு என்பதை அங்க உணர்த்துகிறார். மந்த இருதயம் எப்போதுமே தாமதிக்கும், உணர்வுள்ள இருதயம் எப்போதும் துரிதமாய் இருக்கும். சிலர் கீழ்ப்படிதலுக்கு மிக அருகில் இருப்பாங்க. சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம் செஞ்சிடணும்னு இப்ப கீழ்ப்படிதல் ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வட்டத்துக்கு பக்கத்துல வந்துருவாங்க. ஆனா ஒரு நாளும் அந்த கீழ்ப்படிதல் என்றதான அந்த வளையத்திற்குள்ளார வரவே மாட்டாங்க. அது அவங்களுடைய தாமதத்தினால அது அவங்க பின்னாடியே இருப்பாங்க. இன்றைய கேள்வி, நாம் கடந்து செல்லும் அனுபவங்களின் மத்தியில் கிறிஸ்து காணப்படாதவர் போல் இருந்தால் நாம் எதுவாக விலகுகிறோமா அல்லது அவசரமாய் அவரை தேடி பின்தொடர்கிறோமா? ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கை பாதையில் பயம், அன்பு, குழப்பம், நம்பிக்கை எல்லாம் ஒரே நேரத்துல நான் மோதும் போது நான் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விடுவதில் ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென்.